இப்ப பாத்தீங்கன்னா இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் பயங்கரமான சண்டை நடந்துட்டு இருக்கு. இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறதுல இந்தியாவுக்கு பயங்கரமான ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. அது என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா, ஈரானும் இஸ்ரேலும் சண்டை போட்டுக்கிறதுனால இந்தியால பெட்ரோலோட விலையா இருக்கட்டும், இல்ல பாஸ்மதி ரைஸோட பிசினஸா இருக்கட்டும், எல்லாமே பயங்கரமா பாதிக்கப்பட போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது எப்படி பெட்ரோல் விலை அதிகமாகும் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, ஈரான் மூலியமா தான், அதாவது ஈரானோட கடற்பரப்பு மூலியமா தான் இந்தியாவுக்கு க்ரூட் ஆயில்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஓகேங்களா? இப்ப மிலிட்டரி ஆக்ஷன்ஸ் எல்லாம் நடக்கிறதுனால அந்த வழியை மிலிட்டரி ஆக்ஷன்ஸ்க்காக ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. அப்படி ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்தியா ரொம்ப தூரம் கொண்டு போய் சுத்தி கொண்டு வந்து இந்தியால வந்து அந்த பெட்ரோலை வைக்கணும். அந்த பெட்ரோலை தான் நம்மளுக்கு கொடுக்கணும். ஸோ அப்படிங்கிறப்ப அதோட காஸ்ட் ரொம்பவுமே அதிகமாகுது. இதே மாதிரி 2019 ஒரு தடவை நடந்தப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4-5% வரைக்கும் பெட்ரோலோட காஸ்ட் அதிகமாச்சு. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா அதே மாதிரி பெட்ரோல் விலை அதிகமாகிறதுக்கான சான்ஸ் ரொம்பவுமே அதிகமா இருக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த போரா நிக்கணும், நம்ம ப்ரே பண்ணிக்கலாம். இதனால ஈரான் இஸ்ரேலுக்கு மட்டும் ப்ராப்ளம் கிடையாது, நம்மள மாதிரி அமைதியான கண்ட்ரியான இந்தியாவுக்குமே ப்ராப்ளம் தான். ஸோ நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.